வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரைன்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரீசெண்ட் டைமில் ட்ரெண்ட் ஆச்சு. உலகம் பூரா அந்த வெப் சீரிஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. ஸோ இந்த வெப் சீரிஸோட சக்ஸஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி. ஸோ சிம்பிளிசிட்டி அது காமிச்சிக்கப்பட்ட விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து விஷுவலைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இந்த வெப் சீரிஸில் வந்து ஒரு அழகான ஒரு காதல், அழகான ஒரு அன்பு, அழகான ஒரு பாசம், பையனும் ஒரு பொண்ணும் எந்த அளவு டீப்பாக லவ் பண்ணணும், எஸ்பெஷலி நீங்கள் ஒரு பையனாக இருந்தால் ஒரு பொண்ணை எந்த அளவு நீங்கள் மதிக்கணும், எந்த அளவு அந்த பொண்ணை வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணணும், எல்லா காலகட்டத்திலையும் ஒரு பொண்ணுக்கு நம்ம எந்த அளவு சப்போர்ட்டிவாக இருக்கணும், எவ்வளோ கேரிங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஹீரோ கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தனக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தைய வந்து அப்பா அப்பா பொண்ணு பாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பொண்ணு வந்து உனக்கு வந்து இந்த சாப்பாடு பிடிக்கலன்னா நீ சாப்பிடாத, நீ வந்து ஸ்கூலுக்கு போகிறது உனக்கு பிடிக்கலன்னா உடனே அப்பா கிட்ட ஓடி வந்துரு, நீ விளையாடுறது உனக்கு பிடிக்கலன்னா உடனே என்கிட்ட வந்து சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. ஈவன் கல்யாணம் ஆகும்போது கூட பார்த்தீங்கன்னா நீ இப்போ போகிற இடம் பூந்த வீட்டில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீ அங்கே இருக்காது, என் கூட ஓடி வந்துரு, என்கிட்ட வந்துரு, நீ நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். ஸோ அப்போ இந்த அப்பா பொண்ணு பாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ ஹீரோயினுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி, அந்த லவ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து உழைப்பார், அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வேலை செய்வார். தன் குடும்பம் தான் அவருக்கு எல்லாமே, தன்னோட பொண்டாட்டி பிள்ளைங்க தான் அவங்களுக்கு எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக வந்து ரெண்டு பேரும் அந்த அந்த காதல், அந்த பாசம் வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த அந்த கிராமத்தை விஷுவலைஸ் பண்ண விதம், அந்த ஹீரோ ஹீரோயின் வாழக்கூடிய அந்த கிராமத்தை ஸ்டார்டிங்லேருந்து விஷுவலைஸ் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ காதல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன வயசில் பப்பி லவ்லேயே வந்து காதல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த லவ் வந்து கடைசி எபிசோடு வர கடைசி வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. பொதுவாக நம்ம லவ்வில் விழுறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பொண்ணு மேலேயோ ஒரு பையன் மேலேயோ லவ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த லவ் பண்ணும்போது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் வந்து 100% ஜென்மத்துக்கு இருக்கும். ரெண்டு பேத்துல உலகத்திலே அவங்க ரெண்டு பேர் தான் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக வந்து லவ் பண்ணுவாங்க. ஆனால் அதுவே ஒரு 4-5 வருஷம் போச்சுன்னா வந்து சார் இவன் மூஞ்சி அவன் பார்ப்பான், இவன் போன இவன் மூஞ்சி அவன் பார்ப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லவ் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிரும். ஆனால் இந்த சீரீஸில் அப்படி கிடையாது. ஸோ ஸ்டார்டிங் எபிசோட்லேருந்து முடிகிற எபிசோட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஹீரோயின் லவ் வந்து அதிகமாகிட்டே போகும். நான் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்கும். அதுலேயும் ஹீரோ ஹீரோயினை ரொம்பவே டீப்பாக வந்து லவ் பண்ணுவாங்க. அந்த பாசம் தன்னோட பசங்க குழந்தைங்கன்னு சொல்லி ஒரு அழகையான ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லி நம்ம இந்த சீரீஸ் வந்து சொல்லலாம். ஸோ இந்த சீரீஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.